சூப்பர் ஸ்டார் இப்படி சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருது ரஜினிகாந்த் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுச்சுப்பா அவருக்கு. இந்த வயசுல கூட ஸ்டைல் இன்னும் குறையாம, மாசு இன்னும் மாறாம, இப்ப வரைக்குமே கெத்தா தில்லா சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னு தெரியுமா? இப்ப வரைக்குமே டிசிப்ளினா ஒரு வேலையை எடுத்துட்டாருன்னா கூட எந்த விதமான ஒரு லேகுமே இல்லாம பர்ஃபெக்டா வந்து ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே அவ்வளவு கூலா அவ்வளவு ரியாக்ஷனா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூவில வந்து அவர் என்ன பண்றாருன்னா, கேன்சர் பேஷண்டா உள்ள வந்து மக்கள் மனசை வந்து கவர ஆரம்பிக்கிறாரு. அப்படி கவர்ந்தது மட்டும் இல்லாம 2-3 மூவி வந்து ஹிட் ஆனாலும் கருப்பார்த்தியை வந்து நடிக்க முடியாது, ஹீரோவா இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த காலத்துல வந்து மக்களை வந்து ரஜினிகாந்த் வந்து வெறுக்க வச்சாங்க. கேன்சர் பேஷண்டா உள்ள வந்து மக்கள் மனசை கவர ஆரம்பிச்ச ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு, டே பை டே வந்து தன்னோட ஸ்கில்ஸையும் நம்மளோட திறமையும் ஸ்டைலையும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணாரு. மக்களுக்கு வந்து கருப்புன்ற ஒரு நிறத்தையே தூக்கி சாப்பிட வச்சாரு தென் ரஜினிகாந்த். அந்த காலத்துல வந்து வெள்ளையா இருந்தா மட்டும்தான் அழகு, அதுதான் வந்து ஸ்டைல், அதுதான் மாசு. அது மட்டும் இல்லாம சிவாஜி, எம்ஜிஆர் இவங்க எல்லாருமே வந்து ஒயிட்டா இருக்காங்க, இவங்கலாம் மாசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல வந்து ரஜினிகாந்த் உள்ள நுழையும் போது இவர் ஒரு பிளாக் பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல வச்சாங்க. பட் இந்த பிளாக்கையும் தூக்கி சாப்பிட்டாரு தென் ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல அவர் சினிமாவில் நிலைச்சிருக்காருன்னா அவரோட டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் தான். இது ரெண்டு மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து உயர்த்துன்னு சொல்றத இவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இவரை பத்தியான ஃபுல் வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படி கண்டக்டரா இருந்து எப்படி ஒரு கேன்சர் பேஷண்டா உள்ள வந்து மக்கள் மனசுல இப்படி கவர்ந்து அதுக்கப்புறம் எப்படி அசிங்கப்பட்டு வாழ்க்கையை முன்னேறி சக்சஸ்ஃபுல் ஆனான்றத ஒரு ஃபுல் ஸ்டோரியா நான் போட போறேன். என் கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஸ்கால்ல பிடிச்சிருந்தா சேர்ந்துக்கோங்க.